இந்த முசைலமா மட்டும் 40,000 போர் வீரர்களோட பெரிய கோட்டை கொத்தளங்களை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு பெரிய ஆட்சியை ஏற்படுத்திக்கிட்டான். புரியுதா? ரசூலுல்லாஹ் ஒஃபாத் ஆகிடுறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வருது. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்குது. புரியுதா? இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கெல்லாம் பல மாதிரி ஆலோசனை சொன்னாங்க. நான் உங்களுடைய இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ட்டாங்க. முதல்ல மார்க்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சஹாபாக்களில் சில பேர் என்ன சொன்னாங்க? மதீனாவை முதல்ல பாதுகாப்போன்னாங்க. இயற்கை தான் அது. புரியுதா? மதீனாவில் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, இஸ்லாமிய தலைநகரம், இதை பாதுகாத்து முதல்ல இதை உருவாக்குவோம், அதுக்கு பிறகு மற்ற பிரச்சனையை பார்ப்போன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, மதீனாவில் என்ன ஆனாலும் சரி, மதீனாவின் மீது படையெடுக்கப்பட்டு நாமெல்லாம் கொல்லப்பட்டு அல்லது நாம் போருக்கு போனதுக்கு பிறகு நம்முடைய பெண்களெல்லாம் கொல்லப்பட்டு அவர்களையெல்லாம் நாய்களும் ஓநாய்களும் கிழித்து தின்றாலோ பறவைகள் கொத்தி தின்றாலோ எனக்கு அதை பற்றிலாம் இப்போ கவலை கிடையாது. எனக்கு கவலை முதல்ல தீனை பாதுகாக்கணும். மதீனாவை பாதுகாக்கிறதுல முதல்ல எதை பாதுகாக்கணும்? தீனை பாதுகாக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் எந்தெந்த படைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பக்கம் திருப்பி வச்சுருந்தாங்களோ அந்த படைகளை நான் அனுப்பியே தீருவேன். அப்போ முதல்ல உசாமாவுடைய படை ரோம் நாட்டை நோக்கி, சிரியாவை நோக்கி அந்த படையை முதல்ல அனுப்புவேன். பெரிய படை. சஹாபாக்கள் எல்லாரும் கவலைப்படுறாங்க. உமரே ஓடி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அபூபக்கருக்கு சரியான கோவம் வந்துருச்சு. கேட்டாப்புல உமரை பார்த்து, உமரே, அறியாமை காலத்தில் இருக்கும்போது வீரராக இருந்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் கோழையாகிறீரா நீர் அப்படின்னாங்க. உமருக்கு ஆடி போயிடுச்சு, கம்முன்னு ஆயிட்டாங்க. அதோட உசாமாவுடைய படை தயாராகி போகுது. அந்த படையில் யாரும் இருக்காங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண பிரஜையாக இருக்கிறாங்க. கேப்டனாக யார் இருக்கிறாங்க? உசாமா இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உசாமாட்ட போய் எனக்காக ஒரு வேண்டுகோள் உங்களிடத்துலங்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய சஹாபி அபூபக்கர். உசாமா எவ்வளோ சின்ன வயசு உள்ளவர். ஆனால் ரசூல்லா அவர் என்ன செஞ்சிட்டாங்க? அமீரா நியமிச்சிட்டாங்க. புரியுதா? அப்போ உசாமா கிட்ட அபூபக்கர் கேட்குறாங்க, நீ விரும்பினால் எனக்காக உமரை நீ விட்டுட்டு போ, நான் கட்டாயப்படுத்தலை உன்னை, எனக்கு சில ஆலோசனைகள் தேவைப்படுது, நீ உமரை என்னிடத்தில் விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ அமீரா இருந்த உசாமா அவர் விரும்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ ரோம் நாட்டை நோக்கி இந்த படை கிளம்பிருச்சு. புரியுதா? பெரும் படை கிளம்பிருச்சு. அடுத்து மதீனாவை சுற்றி உள்ள கிராமங்களில் முர்த்ததா இருந்தாங்கல்ல, அதுக்கு ஒரு படையை தயார் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இன்னும் மதீனாவுக்கு தூரத்தில் உள்ள கிராமங்களில் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு இருந்தாங்க பாருங்கள். புரியுதா? அதுக்கு ஒரு படையை தயார் பண்ணிட்டாங்க. இப்படி 3 படைகளை தயார் பண்ணி மொத்த மதீனாவுமே காலியாக போச்சுங்க. ஆனால் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரையும் பயப்படலை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், மார்க்கத்தை நம்ம பாதுகாத்தா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு 3 படைகளையும் அனுப்பிட்டாங்க.